இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் கான்ட்ராக்ட் காஸ்டிங். கான்ட்ராக்ட் காஸ்டிங்கிறது எதுக்காக தனியாக பார்க்குறோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர் ஒரு ரோடில் ஒரு பிரிட்ஜு கட்டுறக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க. இந்த ஒரு பிரிட்ஜை கட்டுறக்கு ஒரு 3 years 4 years எல்லாம் ஆயிரும். அது வரைக்கும் ரோடு பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்துருந்தீங்கன்னா 3 years 4 years பிரிட்ஜ் கட்டிகிட்டே இருப்பாங்க. So imagine from the point of view of the company which is building the bridge. அந்த bridge கட்டுற கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்க. 4 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு தெரியும். அப்போது இன்னைக்கு கட்ட ஆரம்பித்தா 4 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரப்போகுது, ஆக்சுவலாக ப்ராஃபிட் எவ்வளோ ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எஸ்டிமேஷன், பட்ஜெட் எல்லாமே இருந்தாலும் ஸ்டில் அவங்களோட ப்ராஃபிட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு 4 வருஷம் ஆயிரும். ஏன் 4 வருஷத்துக்குள்ளே அந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சா, சப்போஸ் 6 years கழிச்சு தான் பிரிட்ஜை கட்டி முடிக்கிறாங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு 6 years ஆயிரும். ஸோ அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் P&Lலாம் எப்படி இருக்கும், 4 வருஷமோ 6 வருஷமோ ப்ராஃபிட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் தட் ஈச் அண்ட் எவ்ரி இயர் நான் ஒரு பாலோன்னு எடுத்துகிட்டா அதை ஒரு 10% கட்டி முடிச்சிருக்கலாம். இல்லை அதில் பில்லர்லாம் போட்டுட்டேன்னா 50% கட்டி முடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கும் மேலே பிரிட்ஜு அந்த இதுவே பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 90% கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். நான் கடைசியாக 4 வருஷம் கழிச்சு தான் ஆர் 6 years கழிச்சு தான் நான் ரெக்கக்னைஸ் பண்ணுவேன்னு ஐ வில் நாட் வெயிட். பேஸ்ட் ஆன் மை பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன். நான் ஒரு வேளை பில்லர் மட்டும் போட்டுட்டேன்னா அஸ்யூம் இட் இஸ் 50% கம்ப்ளீட்டட். ஸோ அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக நான் ஒரு ப்ராஃபிட்டை ரெக்கக்னைஸ் பண்ணிடுவேன். அந்த ப்ரப்போர்ஷன் என்ன, எவ்வளோ ப்ராஃபிட் ரெக்கக்னைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் லைக் இதை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் கான்ட்ராக்ட் காஸ்டிங்னு ஒரு சாப்டரே வந்திருக்கு நமக்கு. ஸோ அதில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இந்த பர்சன்டேஜஸ் நமக்கு சொல்லிட்டாங்க. See, degree of completion பேஸ் பண்ணி amount to be transferred to P&L, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், less than or equal to 25% complete, அதாவது 25% ஆர் அதுக்கும் கம்மியாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா P&Lக்கு எதையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. கீப் என்டையர் அமௌண்ட் இன் ரிசர்வ். P&L அமௌண்ட் அதாவது ப்ராஃபிட்டாக எதையுமே ரெக்கக்னைஸ் பண்ணாதீங்க. அதே 25% to 50% கம்ப்ளீட்டட் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 1/3 into notional profit into CR by WC. CRனா என்னது, CRனா கேஷ் ரிசீவ்டு, WCனா என்னது, ஒர்க் சர்டிஃபைட். சரி, இப்போ CR லைக் கேஷ் ரிசீவ்ட் ஒர்க் சர்டிஃபைட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒர்க் சர்டிஃபைட் அப்படின்னா இட் இஸ் சிம்பிள். இப்போது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, 6 வருஷம் கழிச்சு தான் 6 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அதை கட்டி முடிக்க போகிறீங்கன்னா 6 வருஷம் கழிச்சு தான் கவர்மெண்ட்டில் செக் பண்ணுவாங்களா இவங்க கட்டியிருக்காங்களா இல்லையான்னு. அப்படி இல்லை ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஆர் ஒன்ஸ் இன் 6 months ஆர் ஒன்ஸ் இன் 2 months ஒரு சர்வேயர் ஹி வில் மெஷர் எவ்வளோ கட்டி முடிச்சிருக்காங்க, கரெக்டாக தான் கட்டியிருக்காங்களா அப்படின்னு மெஷர் பண்ணிவிட்டு ஓகே 25% கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ கேஷை கவர்மெண்ட்லேருந்து சாங்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அவங்க 4 years வரைக்கும் கேஷை சாங்ஷன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண முடியாது. பில்டிங் கம்பெனி கவர்மெண்ட்லேருந்து 4 years கழிச்சு தான் காசு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ண முடியாது. அவங்க காசே போட்டு ஃபுல் பிரிட்ஜும் கட்ட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் கிட்டேருந்து காசு வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ சர்வேயர் என்ன ஒரு கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட் அ சர்வேயர், ஹீ வில் மெஷர் எவ்வளோ கட்டி முடிச்சிருக்காங்கன்னு மெஷர் பண்ணிவிட்டு அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. இவங்க 25% கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அந்த சர்வேயர் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் ஒர்க் சர்டிஃபைடு. கேஷ் ரிசீவ்டுங்கிறது இந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஃபுல் காசு கொடுத்துருவாங்களா அப்படின்னா தெரியாது. அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 50% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்டையர் 50%க்கான கான்ட்ராக்டுக்கான அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அதுலேருந்து ஒரு 40% கொடுப்பாங்க, கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால கேஷ் ரிசீவ்டு அதை விட கம்மியாக இருக்கலாம்.
அதனால் கேஷ் ரிசீவ்டு டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட். கேஷ் ரிசீவ்டுங்கிறது என்னது? கவர்மெண்ட் அந்த பிரிட்ஜு கட்டுற கம்பெனிக்கு கொடுக்குற காசு தான் வந்து கேஷ் ரிசீவ்டு. வி ஆர் மெயின்டைனிங் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஹூம், அந்த பிரிட்ஜு யார் எந்த கம்பெனி கட்டுறாங்களோ அந்த கம்பெனிக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஒரு காஸ்டிங் போடணும், கான்ட்ராக்ட் காஸ்டிங் எப்படி போடணுங்கிறத நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் கிட்டேருந்து அந்த கம்பெனிக்கு எவ்வளோ காசு வந்துச்சுங்கிறது கேஷ் ரிசீவ்டு. ஒர்க் சர்டிஃபைடுங்கிறது சர்வேயர் மெஷர் பண்ணிட்டு போய் இவ்வளோ நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒர்க் சர்டிஃபைடு. இவ்வளோ கான்செப்சுவலாக புரிஞ்சு நான் இவ்வளோ கான்செப்சுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். பட் இவ்வளோ கான்செப்ட்ஸும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணுமா? எனக்கு இவ்வளோ டெக்னிக்கலாக வந்து எக்ஸாமுக்கு வருமானா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவாக ஒர்க் சர்டிஃபைட் கேஷ் ரிசீவ்டுன்னு அப்படியே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அப்படி எடுத்து சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது இப்போ 25 to 50னா இந்த ஃபார்முலா. அதே வந்து ஈக்குவல் டு ஆர் மோர் தேன் 50% மேலே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன? இங்கே நியூமரேட்டரில் ஒரே ஒரு சேஞ்ச், 2/3 இன்டூ நோஷனல் ப்ராஃபிட் இன்டூ கேஷ் ரிசீவ்டு பை ஒர்க் சர்டிஃபைடு. அதே ஃபார்முலா தான், பட் இங்கே 2/3. நான் இனி நோஷனல் ப்ராஃபிட்னா என்னன்னு சொல்லலை, நான் சம் போடும் போது நோஷனல் ப்ராஃபிட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியுறதுக்கு. அடுத்தது 90%க்கு மேலே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், ஸோ அப்போ இங்கே என்னது 50 to 90% ஆர் இந்த 90%க்கு மேலே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ, ஆர் இஃப் ப்ரொவைடட் ஸ்பெசிஃபிக்கலி இன் கொஸ்டின்லேயே சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருந்தா யூஸ் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தட். கொஸ்டினில் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுங்கன்னு சொன்னாலோ, இல்லை வந்து என்னோட பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து 90%க்கு மேலே இருந்தாலோ, தென் யூஸ் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தட். உங்களுக்கு உடனே கேட்கலாம், அவனோட பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் 25 to 50 தான் இருக்குது, ஆனால் கொஸ்டினில் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, then use only estimated profit method. Ignore அந்த 25 to 50% நேராக இருக்கிற ஃபார்முலாவை இக்னோர் பண்ணிடலாம். யூஸ் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தட். எப்போ கொஸ்டினில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தா, கொஸ்டினில் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா யூ ஷுட் யூஸ் திஸ் ஃபார்முலா ஒன்லி. அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் இவ்வளோ நேரமாக படிச்சுட்டு வந்துட்டோம். அப்படின்னா என்னது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? Percentage of completion can be calculated using this formula. Work certified divided by CP na contract price into 100. Work certified divided by contract price into 100. எவ்வளோ percentage வருதுன்னு பாருங்க. கான்ட்ராக்ட் ப்ரைஸ்னால் என்னது? இப்போ 6 வருஷத்துக்கு ஒரு பிரிட்ஜு கட்டி கொடுக்கறக்கு கவர்மெண்ட் will give me 2.5 crores. மொத்தமாக கடைசியாக வந்து எனக்கு 2.5 crores தான் வந்து இந்த பிரிட்ஜோட வேல்யூ அப்படின்னா அதுதான் கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஸோ அந்த 6 years ஃபுல்லத்துக்கும் சேர்த்து எனக்கு 2.5 crores வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும். அதுக்குள்ளே நான் இந்த பிரிட்ஜை கட்டி கொடுக்கணும். இதை நான் என்ன பேசிஸில் கொடுப்பேன்? கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் கொடுத்துட்டே வரும். என்ன பேசிஸில்? பேஸ்ட் ஆன் மை ஒர்க் சர்டிஃபைட். அவங்களாம் வந்து அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து கேஷ் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. சரி, இதில் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் படிச்சிட்டோம். அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தா, எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் இன்டூ ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ். எஸ்டிமேட்டட், ஸோ இந்த 4 ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, இந்த 4 ஃபார்முலாவில் லீஸ்ட் தான் வந்து we have to transfer to P&L. இங்கே எல்லாமே நம்ம என்ன படிச்சுட்டு வரோம்? P&L அக்கௌண்ட்டுக்கு நான் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறத படிச்சுட்டு வரேன். அதில் லாஸ்ட் ஒன் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தட். அந்த எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கீழே நான் திருப்பி 4 ஃபார்முலா இருக்குது. அந்த 4 ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணி நான் என்னோட வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி இதுலேருந்து லீஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பார்த்தா அந்த லீஸ்ட் அமௌண்ட் ஷுட் பி ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் டு P&L account. புரிஞ்சுதா? அதான் இங்கே லீஸ்ட் ஆஃப் த above is transferred to P&L account அப்படின்னு சொல்லி. சரி, எஸ்கலேஷன் கிளைம். எஸ்கலேஷன் கிளைம்னா என்னது? சிம்பிள். எஸ்கலேஷன் கிளைம்னா நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து 6 வருஷம் கழிச்சு தான் வந்து கான்ட்ராக்டை முடிப்போம்னு சொல்லிட்டேன். 6 வருஷத்துக்குள்ள என்னோட மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். என்னோட ரா மெட்டீரியல் ப்ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணுற ஸ்டீல் ராட்ஸு, அப்புறம் ஜல்லி, சாண்டு எல்லாத்தோட மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை ஆகாமே போகலாம். ஆனால் சப்போஸ் அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுறது? இதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் இன்ஃப்ளேஷன் சொல்லி இதெல்லாம் கான்ட்ராக்ட்லேயே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி இஃப் இட் கெட்ஸ் இன்க்ரீஸ்டு,
தென் யார் அந்த இன்க்ரீஸ் இன் ப்ரைஸை பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடும் போதே ஒரு இது போட்டிருப்பாங்க. எஸ், சப்போஸ் இந்த பர்சன்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா தென் கவர்மெண்ட் பாதி பேர் பண்ணணும், அந்த பிரிட்ஜ் பில்ட் பண்ணுற கம்பெனி பாதி பேர் பண்ணணும், இல்லை என்டையராக கவர்மெண்ட்டே பேர் பண்ணிக்குமா, இல்லை அந்த பிரிட்ஜ் பில்ட் பண்ணுற கம்பெனியை அது எல்லாத்தையுமே பேர் பண்ணிக்குமா அப்படிங்கிறத, அதாவது இன்க்ரீஸ் இன் ப்ரைஸை வந்து யார் பேர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸுக்கு பேர் தான் எஸ்கலேஷன் கிளாஸ். சரி, இப்போ இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ்னால நடந்தது, அதாவது சப்போஸ் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நடந்தது ப்ரைஸ் ரைஸ் அப்படின்னா தென் தட் கேன் பி கிளைம்டு ஃப்ரம் கவர்மெண்ட். எப்படி கிளைம்டு, அது அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா யூ கேன் கிளைம் ஃப்ரம் கவர்மெண்ட். அதே இமேஜின் அ சிச்சுவேஷன், நான் தான் பிரிட்ஜ் கட்டுற கம்பெனி, என்னோட லேபரர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது யாரோட தப்பு? கம்பெனியோட தப்பு. சரி, அதே மாதிரி நான் வந்து என்னோட பட்ஜெட்டிங்கில் தப்பு பண்ணியிருக்கேன். சிம்பிளாக வந்து நான் 50 kg ஆஃப் சிமெண்ட்டு யூஸ் பண்ணி நான் இந்த பிரிட்ஜை கட்டிட முடியும்னு நான் ஒரு பட்ஜெட் பண்ணி தான் நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல வந்து 100 kilograms ஆஃப் சிமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அது யார் பண்ண தப்பு? என்னோட கால்குலேஷன் மிஸ்டேக். நான் இனிஷியலாக நான் தப்பாக கால்குலேட் பண்ணுறேன், நான் பட்ஜெட்டிங் தப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ இதையெல்லாம் போய் நான் கவர்மெண்ட்டில் போய் கிளைம் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஆர் சம்மன் ஹூ இஸ் கிவிங் மீ த கான்ட்ராக்ட். இந்த எக்ஸாம்பிளில் நான் கவர்மெண்ட் சொல்லிட்டுருக்கேன். அந்த கான்ட்ராக்ட் யார் கொடுக்குறாங்களோ, இது வீடு கட்டுறதுக்கு கூட நம்ம கான்ட்ராக்ட் தான் கொடுப்போம். ஸோ அந்த கேஸ்லேயும் கான்ட்ராக்டர், அதை யார் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ என்னோட தவறுகள்னால ஏதாச்சும் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் நடந்ததுன்னா ஐ கேனாட் கிளைம். அதே வந்து ப்ரைஸ் ரைஸுங்கிறது இட் இஸ் நார்மல், அதுவும் சர்டன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு குஷன் இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் மேலே ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது யார் பேர் பண்ணுறது அப்படிங்கிறத அக்ரிமெண்ட்லேயும் போட்டிருப்பாங்க. அண்ட் இந்த அக்ரிமெண்ட்டில் இந்த டேர்ம்ஸ் எழுதியிருக்கிறதுக்கு பேர் எஸ்கலேஷன் கிளாஸ். அண்ட் அதுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க? எஸ்கலேஷன் கிளைம். இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ்னால நடந்த இன்க்ரீஸ் இன் காஸ்ட் யார் பேர் பண்ணுறது அப்படின்னா அதுதான் வந்து எஸ்கலேஷன் கிளைம். First sum பார்க்கலாம். The information given under has been extracted from the books of a contractor relating to contract for rupees 3,75,000. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 3,75,000ங்கிறது என்னது? இதுதான் வந்து கான்ட்ராக்ட் ப்ரைஸ். சரி, இதில் வந்து இயர் 1, இயர் 2, இயர் 3 3 வருஷத்தில் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து முடிச்சிருக்காங்க. இதில் வந்து மெட்டீரியல், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், வேஜஸ், ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க் அன்சர்டிஃபைட், பிளான்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து வேல்யூ ஆஃப் பிளான்ட் அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 4,000, அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் 2,500, அண்ட் அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் 1,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, அப்புறம் it is customary to pay 90% of cash of the amount of work certified. என்னது? ஒர்க் சர்டிஃபைட்லேருந்து 90% வந்து கேஷாக கொடுத்துருவாங்களாமா. புரிஞ்சுதா? அதாவது நான் தியரி பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சொன்னேன், ஒரு சர்வேயர் வருவார், அவர் வந்து நான் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சர்வே பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போவார். அதோட என்டையர் அமௌண்ட்டு கேஷாக கொடுக்கலாம். ஆனால் வந்து சம்டைம்ஸ் என்டையர் அமௌண்ட் கேஷாக கொடுக்க மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து கேஷாக கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கேஷ் சர்டிஃபைடில் 90%, சாரி ஒர்க் சர்டிஃபைடில் 90% கேஷாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. Prepare contract account and show how the figures would appear in balance sheet அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுங்கிறது புதுசாக எதுவுமே இல்லை. நம்ம நார்மல் ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் எப்படி போடுவோமோ அப்படி தான் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டும் போடணும். அது எப்படி போடுறது? ட்ரேடிங் P&L எப்படி போடுவோம்? டெபிட் சைடில் ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ் வரும், கிரெடிட் சைடில் இன்கம் வரும், அதே மாதிரி சேல்ஸ் வரும். ட்ரேடிங் P&L எல்லாமே சேர்த்து சொல்லுங்கள். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் தனியாக, P&L அக்கௌண்ட் தனியாக பார்க்க வேண்டாம். டெபிட் சைடில் ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ் வரும், பர்ச்சேசஸ் வரும், ஓப்பனிங் ஸ்டாக் வரும். அதே மாதிரி
கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன இருக்கும், சேல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும், அதுக்கப்புறம் P&L ஐட்டம் பார்த்தோம்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இந்த மாதிரி இன்கம்ஸ் எல்லாமே வந்து கிரெடிட் சைடில் இருக்கும் P&L அக்கௌண்ட்டில். சேம் கான்செப்ட் தான் டெபிட் சைடில் ஃபுல்லாக. இங்கே கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் டெபிட் சைடில் ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக், அண்ட் கிரெடிட் சைடில் ஃபுல்லாக இன்கம்ஸ். இங்க சேல்ஸுக்கு பதிலாக இன்னொரு ஐட்டம் என்ன சொல்ல போறோம், இன்ஸ்டெட் ஆஃப் சேல்ஸ் we will be using work certified and work uncertified. இதை சேர்த்து ஒரே வேர்டா சொல்லணும் அப்படின்னா WIP. நான் பாதி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு சர்வேயர் வந்து இவ்வளோ சர்டிஃபை பண்ணி போறாரு. சரி, அது என்னது, இது ஒர்க் அன்சர்டிஃபைடு. நான் வேலை செஞ்சு முடிச்சுட்டேன், பட் சர்வேயர் அதை வந்து இன்னும் சர்டிஃபை பண்ணல அப்படின்னா அதுதான் ஒர்க் அன்சர்டிஃபைடு. சிம்பிள். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ஜென்ரலாக தி எண்ட் ஆஃப் தி இயர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். தட் இஸ் 31st March 2020 ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு அசியூம் பண்ணுங்க. சர்வேயர் வந்து 31st March 2020 தான் எல்லா பக்கமும் போய் சர்வே பண்ணணுங்கிற நீடு கிடையாது. அதே மாதிரி அவரால் ஒரே ஆள் எல்லா பக்கமும் இருக்க முடியாது. அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு, ஜான்வரி மந்தே வந்து நான் எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு அசஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. 31st January 2020 வந்து நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு அசஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா 2 months நான் வேலை செஞ்சிருக்கேன். எப்போ, February and Marchல நான் வேலை செஞ்சிருக்கேன். ஸோ அந்த பார்ட், நான் அந்த 2 months வேலை செஞ்சதை வந்து சர்வேயர் சர்டிஃபையே பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ அவர் சர்டிஃபை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா இனி கொஞ்சம் நிறைய நான் வேலை செஞ்சிருக்கேன். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த பார்ட்டை வந்து ஒர்க் அன்சர்டிஃபைடா கன்சிடர் பண்ணுவோம். எல்லாமே WIP தான். இது ரெண்டும் சேர்ந்தது தான் WIP. அதுல சர்வேயர் சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து ஒர்க் சர்டிஃபைடு, அவர் சர்டிஃபிகேட் கொடுக்காதது வந்து ஒர்க் அன்சர்டிஃபைடு. சரி, இதுல ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ, நான் என்ன சொன்னேன், டெபிட் சைடில் என்னெல்லாம் வரும்னு சொன்னேன், எல்லா எக்ஸ்பென்சஸும் வரும்னு சொன்னேன். ஸோ பர்ச்சேசஸ்ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 45,000. அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கா, எவ்வளோ, 1750. ஓகே. அடுத்தது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 750. அடுத்தது வேஜஸ் 42,500. அடுத்தது நான் என்ன சொன்னேன், சேல்ஸுக்கு பதிலாக ஒர்க் சர்டிஃபைடும் ஒர்க் அன்சர்டிஃபைடும் வரும்னு சொன்னேன். அது எந்த ஹெட்டிங் கீழே வரும்னு சொல்லியிருக்கேன், WIP, தட் இஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கீழே வரும். அதனால இங்கே பை WIPன்னு போட்டு ஒர்க் சர்டிஃபைட் ஒர்க் அன்சர்டிஃபைட் இன்னர் காலம் எழுதி டோட்டல் எடுத்து அவுட்டர் காலம் எழுதிடலாம். இங்கே ஒர்க் சர்டிஃபைட் இருக்கு, ஒர்க் அன்சர்டிஃபைட் ஒன்றுமே இல்லை. ஸோ 87,500 இங்கே இது. ஸோ டோட்டல் 87,500. அதுக்கு அடுத்தது பிளான்ட் எவ்வளோ, 5,000. கரெக்டா? இங்க இது என்னது, பிளான்ட் 5,000. நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெப்ரிசியேஷனை தான் வந்து ட்ரேடிங் P&L அக்கௌண்ட்ல சார்ஜ் பண்ணுவோம். கரெக்டா? சேம் கான்செப்ட். எய்தர் நான் ரெண்டு இங்க வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான என்ட்ரி இங்க போட்டு வச்சிருக்கேன், இங்க 5,000. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து க்ளோசிங் அட் எண்ட் ஆஃப் தி இயர் எவ்வளோ இருக்கு, 4,000. இப்படியும் எழுதலாம். ஆர் இந்த ரெண்டு என்ட்ரியுமே இக்னோர் பண்ணிட்டு 2 டெப்ரிசியேஷன் போட்டு 1,000 காமிக்கலாம். ரெண்டும் சேம் மீனிங் தான். See, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 4,000க்கும் 5,000க்கும் 4,000க்கு என்ன டிஃபரன்ஸ், 1,000 rupees. ஸோ பிளான்ட் வந்து 5,000 இந்த பிளான்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த இயர் 4,000 ஆயிடுச்சு. ஸோ டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆயிருக்கு, 1,000 rupees டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதே தான் இங்கேயும் நான் பண்றேன். டைரக்டா 1,000 rupeesனு எழுதிக்கலாம், ஆர் 5,000 4,000 ஓப்பனிங் வேல்யூவும் க்ளோசிங் வேல்யூவும் எழுதிக்கலாம். போத் ஹேஸ் சேம் மீனிங். நான் வந்து இந்த சம்ல 4,000 5,000 எழுதி காமிக்கிறேன், வேற ஒரு சம்ல கொண்டு போய் நான் டெப்ரிசியேஷன் டைரக்டா போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ 5,000 4,000 எழுதியாச்சு. சரி, வேற ஏதாச்சும் ஐட்டம் இங்க மிஸ் ஆயிருக்கா, எல்லா ஐட்டமும் எழுதிட்டோமா? எஸ்.
சரி, இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிச்சா இங்கே லாஸ் வருது, தட் இஸ் 3500 rupees லாஸ் வருது. இது நான் என்டையர் அமௌண்ட்டை P&L அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணிடுவேன். சரி, தியரி பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் தான் சொன்னேன், பேஸ்ட் ஆன் மை பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் எவ்வளோ P&L அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணணும், எவ்வளோ P&L அக்கௌண்ட்டு, அதுக்கு நிறைய ஃபார்முலாலாம் படித்தோம். நான் இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷனும் கண்டுபிடிக்கல, ஒன்றுமே கண்டுபிடிக்கல, நான் மொத்தமாக P&L அக்கௌண்ட்டுக்கு 3500 சார்ஜ் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே லாஸ் வந்துருச்சு. ப்ராஃபிட் வந்திருந்தா மட்டும்தான் நான் P&L அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணணுமா ரிசர்வில் சார்ஜ் பண்ணணுமாங்கிற எல்லா கிரைட்டீரியாவும். லாஸ் வந்துச்சுன்னா என்டையர் அமௌண்ட்டை கொண்டு போய் நான் P&L அக்கௌண்ட்டில் சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பை P&L போட்டு 3500, டோட்டல் 95,000. இதே ப்ராஃபிட் வந்திருந்தா பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கணும். சரி, இப்போ அதே மாதிரி இங்கேயும் மெட்டீரியல் இதெல்லாம் லைனாக எடுத்து எழுதிடலாம். மெட்டீரியல் 55,000, வேஜஸ் 6,250. பாருங்க, இங்கே இந்த செகண்ட் இயர் காலம்லேருந்து தான் எடுத்து எழுதிட்டு இருக்கேன், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. வேஜஸ் 57,500, வேஜஸ் 57,500. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1000. அடுத்தது பிளான்ட் இங்க இருக்க வேல்யூ வரணும், ஓகேவா? தட் இஸ் 4,000. அடுத்தது ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடு இருக்கா? ஆமா, இங்க பாருங்க, 2,82,000, 5,000, 2,82,500, 5,000. ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம், we'll get 2,87,500. அண்ட் இங்கே பிளான்ட்டோட செகண்ட் இயரில் க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ? 2,500. சரி, இப்போ டோட்டல் போட்டால் எவ்வளோ வருது? 2,90,000 வருது. இங்கே ப்ராஃபிட் வருது, எவ்வளோ வருது? 78,750 ப்ராஃபிட் வருது. ஓகே, இப்போ 78,750 ப்ராஃபிட்டு. நான் இது என்டையர் அமௌண்ட்டை P&L சார்ஜ் பண்ணல, அதுக்கு பதிலாக நான் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னது? நோஷனல் ப்ராஃபிட். இதுதான் நான் சொன்னேன், தியரி பார்ட்டில் சொல்லும் போது நோஷனல் ப்ராஃபிட்னா என்னன்னு சம்மில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது என்ன நோஷனல் ப்ராஃபிட்னா என்னமோ எல்லாம் இல்லை, நார்மலாக நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது இங்கே 2P&Lன்னு எழுதாமல் நம்ம நோஷனல் ப்ராஃபிட்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த நோஷனல் ப்ராஃபிட்டை எவ்வளோ P&L சார்ஜ் பண்ண போகிறோம், எவ்வளோ ரிசர்வ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு that we have to separate. So notional profit is nothing but it is normal profit, but இது என்டையரா P&L சார்ஜ் பண்ணிட மாட்டோம். P&L சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட்னு ஒரு அமௌண்ட் இருந்து அதை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ P&L சார்ஜ் பண்ணணும்னு we have to find out. 78,750. அதுக்கப்புறம் இதில் P&L எவ்வளோ போகும், ரிசர்வ்க்கு எவ்வளோ போகும்னு எப்படி கண்டுபிடிப்போம்? based on percentage of completion. Percentage of completion formula என்ன? work certified divided by contract price into 100. work certified இங்க எவ்வளோ? 2,82,500 divided by 3,75,000 into 100, which is equal to 75.3%. So 75.3% முடிச்சிருக்காங்க அப்படின்னா, that is இங்க பாருங்க, அவங்க எந்த criteria? more than 50% criteria. அப்போ 2/3 of notional profit into cash received by work certified. அப்போ அவ்வளோ amount should be transferred to P&L. 2/3 of into notional profit into cash received by work certified. Correct formula? Into cash received by work certified.
சரி இங்கே 2/3 into notional profit எவ்வளோ 78750 into cash received எவ்வளோ work certified எவ்வளோ. சரி first work certified எவ்வளோன்னு பார்த்துடலாம். இங்கே work certified 2,82,500. cash received எவ்வளோ work certified 90% is my cash received. எனக்கு எப்படி தெரியும் questionல கொடுத்துருக்காங்க 90% of cash 90% in cash of the amount of work certified. அப்போ 2,82,500 90% போட்டா we will get 2,54,250. இப்படி போட்டா இதை சால்வ் பண்ணா we will get 47,250. ஓகேவா. ஸோ இந்த அமௌண்ட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர்டு டு P&L. ஏன்னா P&L எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இவ்வளவும். ஓகேவா. பேஸ்ட் ஆன் மை பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் நான் வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். இப்போ நோஷனல் ப்ராஃபிட் வந்து எனக்கு எவ்வளோ இந்த சம்மில் 78,750. அதில் 47,250 will be transferred to P&L account. 47,250 will be transferred to P&L account. அப்போ balance amount will be transferred to reserves. எவ்வளோ balance amount 31,500. அவ்வளோதான். சரி இப்போ இது வந்து செகண்ட் இயருக்கு முடிச்சிட்டோம். இதே மாதிரி தேர்ட் இயருக்கு போடணும். இங்கே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் விட்டுட்டேன் நான், சாரி. சரி இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எப்படி வந்துச்சு, ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்னன்னு பாருங்க. அதுதான் வந்து இங்கே ஓப்பனிங் WIP பாருங்க. இங்கே ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளோ 87,500. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we will get 87,500. others should be transferred to opening. அதே மாதிரி இங்கேயும் 2,87,500 இருக்கா க்ளோசிங், அதை கொண்டு we have to transfer to next year 2,87,500. தேர்ட் இயர்ல அடுத்தது பிளான்ட். இங்கே க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ 2,500. அதுதான் இங்கே ஓப்பனிங் வேல்யூவாக இருக்கும். அடுத்தது மெட்டீரியல். அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு அடுத்தது wages 42,500. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை, ஸோ விட்டுறலாம். ஓகே இந்த தேர்ட் இயர் வரும்போது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். என்னென்னா தேர்ட் இயரில் கான்ட்ராக்டர்ஸ் கெட்டிங் கம்ப்ளீட்டட். ஸோ இங்கே கொண்டு போய் WIPலாம் இருக்காது. கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆனால் எப்படி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கும், அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ங்கிறது என்னது, இன்டர்மீடியரி, இதாவது இன் பிட்வீன் ஸ்டேஜில் இருக்கிறது தான் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ். முடிஞ்சதுனால நோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓகே அப்போது அந்த டைம் ஆஃப் எண்டிங் த கான்ட்ராக்ட் இது வரைக்கும் நம்ம ரிசர்வ்க்கு எவ்வளோலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோமோ என்டையர் அமௌண்ட் ஷுட் பி brought into கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். சரி ரிசர்வ்க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இயரில் ரிசர்வ்க்கு எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. செகண்ட் இயரில் ரிசர்வ்க்கு 31,500 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. ஸோ இங்கே 31,500 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது பிளான்ட்டோட க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ 1,000.
see depreciation போடுறதுக்கு பதிலாக பிளான்ட்டோட ஓப்பனிங் வேல்யூ அண்ட் க்ளோசிங் வேல்யூ போட்டுட்ருக்கேன். இட் ஹாஸ் த சேம் எஃபெக்ட். ஓகே, அடுத்தது பிளான்ட்டோட ஓப்பனிங் வேல்யூ இங்கே போட்டாச்சு. ஓகே, லாஸ்ட்டாக இந்த இயர் ஆஃப் க்ளோசிங் இல்லை, அதனால் கான்ட்ராக்ட் கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக எனக்கு வரணும்? 3,75,000. See, I am not considering work certified or work uncertified, எதுவுமே கிடையாது. at the year of closing, அது ஃபைனல் இயரில் என்னெல்லாம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இவ்வளோ நாள் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு வந்துடணும். அடுத்தது என்டையர் கான்ட்ராக்ட் ப்ரைஸோட வேல்யூவை பை கான்ட்ராக்டின்னு சொல்லி கொண்டு வந்துடணும். அண்ட் இனிமேல் நோஷனல் ப்ராஃபிட்னு கால்குலேட் பண்ண மாட்டோம். இதே இன்பிட்வீன் இயராக இருந்தால் எனக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா நோஷனல் ப்ராஃபிட்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இங்கே இனிமேல் நோ மோர் நோஷனல் ப்ராஃபிட். அதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடுச்சுன்னா you can transfer entire amount. There is no uncertainty. அதே செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் இயர்லாம் there will be some uncertainty. அதனால என்டையர் அமௌண்ட்டையும் என்னோட ப்ராஃபிட்டாக நான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்க மாட்டேன். அதே at the time of closing or at the in the final year நான் எவ்வளோ ப்ராஃபிட்னாலும் I can recognize because there is no more uncertainty. சரி, இப்போ இங்கே எவ்வளோ வரும் டோட்டல்? I will get 4,07,500. So balancing figure is my profit, that is 41,250. சரி, இப்போ அந்த பேலன்ஸ் ஷீட் பார்த்துடலாம். பேலன்ஸ் ஷீட்டை கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட் போட சொல்லுவாங்க. பட் பேலன்ஸ் ஷீட் won't tally because we won't have other details. நம்ம இங்கேருந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்னெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபஸ்ட் இயரோட ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ? 87,500. ஸோ இதில் 90% அவங்க கேஷாக ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கொஸ்டினில் பார்த்துருக்கோம். ஸோ எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருந்திருப்பாங்க? இந்த ஃபஸ்ட் இயர் ரிசர்வ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நான் ரிசர்வ்க்கான எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போட மாட்டேன். கேஷ் ரிசீவ் பண்ணதை மைனஸ் பண்ணிடுவேன். அடுத்தது பிளான்ட் எவ்வளோ? ஃபஸ்ட் இயர் க்ளோசிங் வேல்யூ 4,000. செகண்ட் இயர் க்ளோசிங் வேல்யூ பிளான்ட்டுக்கு 2,500. தேர்ட் இயர் 1,000. சரி, இங்கே செகண்ட் இயர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ இருந்துச்சு? 2,87,500. லெஸ் கேஷ் ரிசீவ்ட் எவ்வளோ? இதில் 90%, 2,54,250. இந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் கேஷ் ரிசீவ்ட் லெஸ் ரிசர்வ். இது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் பேலன்ஸ் ஷீட் ஈஸியாக போடும். இல்லைன்னா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கணும். அவுட்டர் காலமில் அமௌண்ட் தட் இஸ் 1,750. அதுக்கப்புறம் அசெட் இருந்துச்சு. எங்கிட்ட பிளான்ட் தான் அசெட். வேணும்னா மெட்டீரியல், க்ளோசிங் மெட்டீரியலையும் கொண்டு போய் பேலன்ஸ் ஷீட்டில் எழுதிக்கோங்க. நான் இங்கே மெட்டீரியல் எழுதலை. அடுத்து மெட்டீரியலும் எழுதிக்கோங்க. மெட்டீரியல் எழுதுனா என்ன எழுதுவோம்? ஃபஸ்ட் இயரில் ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிட்டாங்க இங்கே, அதனால் வராது. இல்லைன்னா அதே வேறு ஏதாச்சும் சம் போடணும். நான் எனக்கு காமிக்கிறேன் எவ்வளோ மெட்டீரியல் எழுதுறதுக்கு. இங்கே க்ளோசிங் மெட்டீரியல் இந்த சம்மில் இல்லை. இருந்துச்சுன்னா we would have posted. அடுத்தது செகண்ட் சம். Compute a conservative estimate of profit on a contract which has been 90% complete. 90% completeனாலே நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ப்ராஃபிட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தட் from the following particulars. ஓகே, particulars கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் டு டேட் சும்மா லைனாக லெஸ் மெட்டீரியல் வேஜஸ் அது இதுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக எக்ஸ்பெண்டிச்சர் டில் டேட் கொடுத்துட்டாங்க. எஸ்டிமேட்டட் ஃபர்தர் எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துட்டாங்க. இன்னும் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணால் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு கொடுத்தாங்க. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க் அன்சர்டிஃபைட், கேஷ் ரிசீவ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. சரி, கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போடணும். லெஸ் டெபிட் சைடு என்ன வரும்? எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் வரும். எக்ஸ்பெண்டிச்சர் டில் டேட் கொடுத்தாங்க. ஸோ ஐ வில் ரைட் எக்ஸ்பெண்டிச்சர் டில் டேட்.
50,000. அடுத்தது ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளோ? 7,50,000. அடுத்தது ஒர்க் அன்சர்டிஃபைடு 1,75,000. டோட்டல் 29,25,000. அடுத்தது அதுலேருந்து நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? அப்போ நமக்கு 6,75,000. சரி, நான் ஏன் வந்து ஃபர்தர் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் எடுத்துக்கல? ஃபர்தர் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கன்சிடர் பண்ணுவேன். இப்போ பிஎன்எல் அக்கௌண்ட் போடும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? இது இவ்வளோ நாள் நடந்த எக்ஸ்பெண்டிச்சர் தான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் நான் இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவேன், இன்னும் 10 years கழிச்சு நான் இன்னும் இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவேன். இந்த டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் பிஎன்எல் அக்கௌண்ட் எடுத்துக்கிறோமா? இல்லை. அந்த க்ளோசிங் இயர், அந்த சே ஃபார் எக்ஸாம்பிள் 31st March 2020னா 31st March 2020 வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கனோ அதை மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன். ஸோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். அதுக்கும் மேலே இருக்கிற இனிமேல் பண்ண போகிற நெக்ஸ்ட் இயர் பண்ண போகிற எஸ்டிமேட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்க மாட்டேன். அதே ரீசன் தான் நான் என்ன ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ட்ரேடிங் பிஎன்எல் மாதிரி தான் இங்கேயும் போகணும். அதனால இங்கேயும் வந்து நான் எஸ்டிமேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கல. சரி, நோஷனல் ப்ராஃபிட் 6,75,000. ஓகே, இப்போ 90% கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொன்னால் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன்? எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பிஎன்எல்ல ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஷுட் யூஸ் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தட். அதுக்கான ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு நான் 3 மெத்தட் கொடுத்தேன், ஆனால் இங்கே எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நோஷனல் ப்ராஃபிட் தான் நம்மக்கிட்ட இருக்குது அந்த ஆன்சரில், எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் இல்லை. ஸோ எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, estimated profit is equal to contract price minus cost till date minus further cost. சரி, இங்கே contract price எவ்வளோ? 32,50,000 எடுத்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் பிரச்சனையே இல்லை, டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் தான். மைனஸ் காஸ்ட் டில் டேட் எவ்வளோ? இவ்வளோ நாள் ஆன எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 22,50,000. மைனஸ் ஃபர்தர் காஸ்ட், இனிமேல் ஆக போகிற காஸ்ட் எவ்வளோ? ஃபர்தர் எக்ஸ்பெண்டிச்சர் 2,50,000. இப்போ தெரிஞ்சிருச்சா எதுக்காக ஃபர்தர் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லன்னு? $2,50,000. இதெல்லாம் மைனஸ் பண்ணால் we will get estimated profit, that is 7,50,000. So my estimated profit is 7,50,000. இதை பேஸ் பண்ணி I will find 4 amounts. என்னது? அந்த ஃபார்முலா நான் முன்னாடியே காமிச்சேன். estimated profit into work certified by contract price, estimated profit into work certified, contract price into cash receipt, work certified. ஸோ இது எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணோம். சரி, நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 7,50,000 அடுத்தது 7,50,000 into, பாருங்க இந்த ஃபார்முலால ஒர்க் சர்டிஃபைட் கேன்சல் ஆயிருமா? அதனால நான் டைரெக்டாக கேஷ் ரிசீவ்டு பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். கேஷ் ரிசீவ்டு எவ்வளோ? 21,25,000 டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ், தட் இஸ் 32,00,000.
cost till date divided by total cost. $6,75,000. அதுக்கப்புறம் estimated profit into total cost by total cost to date divided by, அதாவது to date னா till date divided by total cost into cash received by work certified. சரி, இந்த பார்ட்டுக்கு வந்து எனக்கு மேலேயே ஆன்சர் இருக்கு. கரெக்டா? இந்த ஆன்சர் அதானே, estimated profit into total cost by total cost till date by total costங்கிறது வந்து எவ்வளோ, 6,75,000. அதை அப்படியே எடுத்துக்கிறேன் நான். into cash received by work certified. இப்போ இதில் எந்த அமௌண்ட் லீஸ்ட் அமௌண்ட்டுன்னு பாருங்கள். 6,34,000, 4,90,000, அப்புறம் 6,75,000, 5,90,000. ஸோ 4,90,000 இஸ் த லீஸ்ட் அமௌண்ட். இதுதான் வந்து பிஎன்எல்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு ரிசர்வ். ஸோ இங்கே பிஎன்எல்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற அமௌண்ட்டு 4 lakh. அப்போ பேலன்சிங் ஃபிகர் 1,84,615. total comes to 6,75,000. அவ்வளோதான். சரி, அடுத்த சம். M&P Construction Limited commenced a contract on April 1, 2004. The total contract was for 17,50,000. இப்போ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 17,50,000. அதுக்கப்புறம் it was decided to estimate the total profit and to take to the total credit of P&L account proportion of estimated profit on cash basis which were completed bore to the total contract. Actual expenditure in 2004 to 5 and estimated expenditure in 2005 to 6 are given below. Okay, போன சம்மில் வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு சொல்லி டைரெக்டாக ஃபிகர்ஸ் கொடுத்ததுக்கு பதிலாக இதில் வந்து ஸ்பிளிட் அப் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல்ஸ் எவ்வளோ, எஸ்டிமேட்டட் எவ்வளோன்ட்டு. அதுக்கப்புறமா எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ we need not find percentage of completion. ஜென்ரலாக நம்ம வந்து பிஎன்எல்க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பேஸ்ட் ஆன் மை percentage of completion தான் டிசைட் பண்ணுவோம். பட் இன் திஸ் கேஸ் கொஸ்டின்லேயே எஸ்டிமேட் த டோட்டல் ப்ராஃபிட், எஸ்டிமேட்டுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிட்டாலே போதும். இட் மீன்ஸ் தட் தே ஆர் டெல்லிங் அஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் to the P&L on the basis of estimated profit method. நம்ம வந்து estimated profit method பேஸ் பண்ணி தான் we have to transfer, வேறு எதையும் யூஸ் பண்ண கூடாது. that is percentage of completion யூஸ் பண்ணி அந்த 1/3 into notional profit அந்த ஃபார்முலாவோ or 2/3 into notional profit அந்த ஃபார்முலாவோ யூஸ் பண்ணக்கூடாது. we have to use estimated profit method only. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவல்ஸ் வச்சு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த எஸ்டிமேட்டட் ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். சரி, ஆக்சுவல்ஸ் வச்சு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போடுறதுக்கு லைனாக எல்லா எக்ஸ்பென்சஸும் இருக்குது. மெட்டீரியல்ஸ் 3 lakh, லேபர் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டுமே இருக்குது, தட் இஸ் 2,20,000. நார்மல் ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் தான்
ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வி ஷுட் ஆடு, நானும் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது பிளான்ட் பர்ச்சேஸ்டு எவ்வளோ 1,50,000. இங்கே வந்து டெப்ரிசியேஷன் க்ளோசிங் வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக டெப்ரிசியேஷன் ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. தட் இஸ் எவ்வளோ 25%. அப்போ 1,50,000க்கு 25%னா we will get 37,500. அடுத்தது எக்ஸ்பென்சஸ் பெய்டு. எக்ஸ்பென்சஸ் பெய்டு எவ்வளோ 75,000. அப்புறம் ப்ரீபெய்ட் அட் த எண்ட் 15,000. மொத்தமாக 75,000 பே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ப்ரீபெய்ட் வேறு இருக்குது. ஸோ ப்ரீபெய்ட் வி ஷுட் மைனஸ், தட் இஸ் 70. $60,000. அதுக்கப்புறமா plant returns to store எவ்வளோ 50,000. சரி, இது என்னன்னு சொல்லி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போட்டுட்டு அது ஏன் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்டோர்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க, என்ன பண்ணணும், எதுக்காக அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்தது மெட்டீரியல் அட் சைட். க்ளோசிங்கில் மெட்டீரியல் அட் சைட்டுன்னு சொல்லி 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் மெட்டீரியல். அப்புறம் ஒர்க் சர்டிஃபைடு 8 lakh. அடுத்தது ஒர்க் அன்சர்டிஃபைடு இப்போ டோட்டல் 8,45,000. இப்போ ப்ராஃபிட், நோஷனல் ப்ராஃபிட் இஸ் 2,20,000. $2,27,500. சரி, இப்போ எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போட்டாச்சு. அதுக்கு கீழே அடுத்தது டெப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே டெப்ரிசியேஷன் சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க, 25% ஆஃப் டெப்ரிசியேஷன். அதில் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த இயரில் வந்து எங்கிட்ட பிளான்ட் வந்து 1,50,000 இருந்துச்சு. அதுலேருந்து 50,000 நான் வந்து திரும்ப என்னோட ஹெட் ஆஃபீஸ்க்கே அனுப்பிச்சிட்டேன். அதாவது பிளான்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்டோர்ஸ்னால் அஸ்யூம் இப்போ ஒரு எல்என்டி கம்பெனி ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் மிஷினரி தேவைப்படுது. அது எதுக்காக அப்படின்னா ஒரு காங்க்ரீட் போடுறதுக்காக வந்து ஒரு மெஷினரி தேவைப்படுது. காங்க்ரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த மெஷினரியை திரும்ப அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கோ இல்லை அவங்க ஸ்டோர்ஸ்க்கோ அனுப்பிச்சிருவாங்க. இந்த சைட்லேயே, அதாவது இந்த பிரிட்ஜு கட்டுற இடத்துலையே எல்என்டி கம்பெனி அந்த காங்க்ரீட் போடுற மிஷினை நிறுத்தியே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடும். ஸோ பிகினிங் ஆஃப் தி இயரில் அந்த பிளான்ட் இருந்திருக்கும், எண்ட் ஆஃப் தி இயரில் அந்த பிளான்ட்டை வந்து வெளியில் கொடுத்து, தட் இஸ் அந்த பர்டிகுலர் மெஷினரியை வந்து திரும்ப அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கோ ஸ்டோர்ஸ்க்கோ இல்லை வேறு ப்ராஜெக்ட்டுக்கோ அனுப்பிச்சிருப்பாங்க. அதுதான். அப்போ இந்த இயர் போடும்போது ஒரு 2 பிளான்ட்டுக்கான, அதாவது 2 மெஷினரிக்கான டெப்ரிசியேஷன் போடுவோம். நெக்ஸ்ட் இயர் போடும்போது அது ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிட்டதுனால இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டுக்கு அந்த பிளான்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு அந்த பிளான்ட், அந்த மெஷினரி இப்போ தேவைப்படலை, அதனால அதை நம்ம திரும்ப அனுப்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு இனிமேல் நம்ம டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண வேண்டாம். அந்த பிளான்ட்டுக்கு வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்கே போகுதோ அந்த ப்ராஜெக்ட், அந்த கான்ட்ராக்டுக்கு வந்து டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம சார்ஜ் பண்ண வேண்டாம். ஸோ பிகினிங்கில் எவ்வளோ இருந்துச்சு, பிளான்ட் வேல்யூ 1,50,000 இருந்துச்சு. இதை வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். தட் இஸ் 1 lakh தனியாகவும் 50,000 தனியாகவும் 2 மிஷினரியாக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா ஒன்று வந்து 2 வருஷமும் வந்து இந்த 1 lakh வந்து 2 years இருந்திருக்கு. அது இது வந்து 1 year முடிஞ்சதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால இங்கே பாருங்கள், இதில் 25%னா எவ்வளோ, அடுத்தது இங்கே இப்போ நம்ம எவ்வளோ டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுவாங்க,
37,500 போட்டோமா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, we will get 37,500. அதை தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினேன்? 1 lakh worth மிஷினரி 2 வருஷமும் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இருந்துச்சு. அதே அந்த 50,000 worth மிஷினரி நடுவுலையே போயிடுச்சு. அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால அதுக்கு அடுத்த வருஷம் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண தேவையில்லை. இதுக்கு 1 year டெப்ரிசியேஷன் மட்டும் சார்ஜ் பண்ண போதும். வெளியில் அனுப்பும் போது அதோட வேல்யூ 37,500, இதோட வேல்யூ 75,000. இது எங்கிட்ட தான் இருக்குது. இன்னும் அடுத்த வருஷமும் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணணும். சரி, அடுத்த வருஷம் எவ்வளோ டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறதுன்னு கால்குலேட் பண்ணிடலாம் கையோட. அடுத்த வருஷம் எப்போ முடியுது? 1st April ஆரம்பித்து we are completing it on December 31st முடிச்சிடுறோம். ஸோ December 31st முடிக்கிறதுனால இந்த இடத்துல ஃபுல் இயர்க்கான டெப்ரிசியேஷன் தேவையில்லை. 75,000 இது எப்போ இருந்திருக்கும்? 1st April 2005 இந்த வேல்யூ. அதே இங்கே 1st April 2004 இந்த வேல்யூ, 1st April 2005 இந்த வேல்யூ. அதுக்கப்புறமா 31st December 2005 என்ன வேல்யூ இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இதுலேருந்து அந்த நான் இங்கே தனியாக ஒர்க்கிங் நோட் போட்டு காமிக்கேன். 75,000லேருந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணால் we will get இந்த டேட்டில் என்ன வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். சரி, டெப்ரிசியேஷன் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறது? 25% தான் சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ 75,000 இன்ட்டு 25% இன்ட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுவோமானா இல்லை. எவ்வளோக்கு சார்ஜ் பண்ணுவோம்? 31st December வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுவோம். தட் இஸ் April, May, June, July, August, September, October, November, December 9 monthsக்கு தான் சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ 9/12 into 9/12 போட்டால் we will get 14,063. அப்போ அதை மைனஸ் பண்ணால் our value is going to be 60,937. ஸோ செகண்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? எஸ்டிமேட்டட் டெப்ரிசியேஷன் 14,063. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பாதி மிஷினரியை கொடுத்துட்டோம். அதாவது நான் சொன்னேன்ல, இங்கே பிளான்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி இந்த அமௌண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க நான் பின்னாடி சொன்னேன்ல, இதுக்கு தான். அதாவது எஸ்டிமேட்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதில் ஒரே ஒரு எக்ஸ்பென்ஸ் மட்டும் கொடுக்கல. என்னென்னா டெப்ரிசியேஷன் எவ்வளோன்றதை நம்ம தான் கால்குலேட் பண்ணோம். அதுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த டெப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பென்ஸ். அந்த டெப்ரிசியேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இது புரியலன்னா திரும்ப இந்த சார்ட் பாருங்கள், கால்குலேஷன் பாருங்கள். என்னது 1,50,000 ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு. அதில் 1 year முடிஞ்சோன்னா 50,000 worth மிஷினரியை வெளியில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் என்டையர் 1,50,000க்கு மட்டும் நான் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இயர் 1 lakh worth மிஷினரிக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணால் போதும். ஸோ அதனால் நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இங்கே 1 lakh தனியாக 50,000 தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இயர் இங்கே 12,500, இங்கே 25,000 டெப்ரிசியேஷன். எப்படி 25%ங்கனால இப்படி நம்ம மைனஸ் பண்ணி we have found out 37,500 and 75,000. இப்போ இதிலேருந்து இந்த மிஷினரி மட்டும்தான் நம்மக்கிட்டேயே இருக்க போகுது. ஸோ இனிமேல் இந்த மிஷினரிக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் போட்டால் போதும். இதுக்கு டெப்ரிசியேஷன் தேவையில்லை. சரி, இதெல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ போன சம்மில் என்ன பண்ணியிருந்தாங்க? எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தடில் தான் சம் போட்டோம். அதை காஸ்ட் டில் டேட், ஃபர்தர் காஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பட் இந்த சம்லையும் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் மெத்தடில் தான் சம் போட போகிறோம். ஆனால் இங்கே காஸ்ட் டில் டேட்டும் காஸ்ட் டு பி இன்கர்டும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் டில் டேட் கண்டுபிடிக்கிறது ஈஸி, பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி ஒர்க்ட் அவுட் என்னது கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி we can find காஸ்ட் டில் டேட். அதே காஸ்ட் டு பி இன்கர்ட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ லைனாக எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் பாட்டுக்கு எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணிடுறோம். பட் ஹியர் வி ஹாவ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் லேபர் இருக்குது, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அப்புறம் மெட்டீரியல், ஓப்பனிங் மெட்டீரியல், க்ளோசிங் மெட்டீரியல் நிறைய இருக்குது. ஸோ என்னது எப்படி கண்டுபிடிக்கிறது? நார்மலாக கன்சம்ஷன் ஃபார்முலா என்ன?
மெட்டீரியல் கன்சியூம்டு ஃபார்முலா என்ன? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங். அதே ஃபார்முலா தான் இங்கேயும் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும். சரி, ஓப்பனிங் மெட்டீரியல் ஓப்பனிங் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயர் ஓப்பனிங் ஒன்றுமே இருந்திருக்காது. சரி, பர்ச்சேசஸ் எவ்வளோ பண்ணியிருந்திருக்காங்க? ஏன்னா அப்போ தான் கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சனால ஓப்பனிங் இல்லை. பர்ச்சேசஸ் வந்து 3 lakh லெஸ் க்ளோசிங் எவ்வளோ இருக்கு? 20,000 இருந்திருக்கு. ஸோ 20,000 இந்த வருஷத்தோட க்ளோசிங் தான் இங்கே ஓப்பனிங்காக இருந்திருக்கும். அந்த வருஷம் பர்ச்சேசஸ் எவ்வளோ? 5,50,000. அந்த வருஷம் க்ளோசிங் 50,000. ஸோ அடுத்தது லேபரை பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், ப்ரீபெய்ட் வேறு ட்ரீட்மெண்ட் இருக்கும். இந்த ஓப்பனிங் ஆட் பண்ணணும் இல்லை ஓப்பனிங் லெஸ் பண்ணுங்கிறத பை ஹார்ட் பண்ணிக்காதீங்க. அவுட்ஸ்டாண்டிங்னா ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் ஆடு, சரியா? அதே ப்ரீபெய்ட்னா ஓப்பனிங் ஆடு க்ளோசிங் லெஸ். இப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆஸ்பெக்டில், இந்த இன்கம் ஆஸ்பெக்டில் ஆப்போசிட் ட்ரீட்மெண்ட். லேபர் எக்ஸ்பென்ஸ் அண்ட் அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் எக்ஸ்பென்ஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் ஆண்டதுனா லெஸ் ஓப்பனிங் ஆட் க்ளோசிங். ஸோ இங்கே இது எதுவுமே இல்லை. டியூரிங் தி இயர் எவ்வளோ லேபர் இன்கர் பண்ணியிருக்கோம்? 2 lakh, அவுட்ஸ்டாண்டிங் 20,000. அடுத்தது இங்கே லெஸ் க்ளோசிங். டியூரிங் த இயர் எவ்வளோ? 2,50,000. இங்கே வந்து 30,000. இதோட டோட்டல் சரி. அடுத்தது டெப்ரிசியேஷன். ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 30. செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் நான் தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். எவ்வளோ? 14,063. அடுத்தது எக்ஸ்பென்சஸ். ஓப்பனிங் எதுவும் கிடையாது. டியூரிங் த இயர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 75,000. ப்ரீபெய்ட் 15,000. ப்ரீபெய்ட் 15,000. கே 60,000. அடுத்தது 15,000. அது போக 1,50,000. சரி, இப்போ டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு 8 lakh plus 4 lakh 80 plus 51,563 plus 2 lakh 25,000. that is 15 lakh 56,563. ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ?
17,50,000 less cost till date and cost to be incurred. இதோட டோட்டல் தான் வந்து நம்மளுக்கு 15,56,563. எப்படி நான் இதையும் கண்டுபிடிச்சிட்டேன், இதையும் கண்டுபிடிச்சேன். இது என்ன காலம்? till date எவ்வளோ காஸ்ட், ஃபர்தர் காஸ்ட் எவ்வளோ. ஸோ அதோட டோட்டல் தான் 15,56,563. ஸோ அதை மைனஸ் பண்ணால் இல் கெட் 1,93,437. ஸோ எனக்கு இப்போ எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் லைனாக எல்லா ஃபார்முலாலையும் சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஐ வில் கெட் த ஆன்சர். சரிங்க, ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளோ நமக்கு? ஒர்க் சர்டிஃபைடு வந்து 8 lakh கொடுத்துட்டாங்க. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 17,50,000. இதுவும் தெரியும். கேஷ் ரிசீவ்ட் எவ்வளோ? 6 lakh. ஒர்க் சர்டிஃபைடு தெரியும். அடுத்தது டோட்டல் காஸ்ட் டில் டேட் டிவைடட் பை டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட் நமக்கு தெரியும். எவ்வளோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 15,56,563. அதே இந்த டோட்டல் காஸ்ட் டில் டேட் எவ்வளோ? இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறது? பாருங்க, இப்போ இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லா எக்ஸ்பென்சஸ். டோட்டல் காஸ்ட் டில் டேட் கால்குலேட் பண்றதுக்கு இதோட டோட்டல் மைனஸ் மெட்டீரியல். அப்போ என்ன வரும்? 3 lakh plus 2,20,000 plus 3,75,000 plus 60,000 minus 20,000. So I'll get 9,35,000. ஒரே நிமிஷம். இங்கே 60,000 2,20,000 3 lakh plus 2,20,000 plus sorry, இது 37,500. 3 lakh plus 2,20,000 plus 37,500 plus 60,000 minus 20,000. So I'll get 5,97,500. That's correct. So total cost till date வந்து 5,97,500. ஸோ இப்போ எனக்கு இந்த டேட்டா தெரியும், ஸோ இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிடியூட் மட்டும் பண்ணால் போதும். ஐ வில் கெட் த ஆன்சர். அதுலேருந்து லீஸ்ட் நம்பர் எதில் வரும் அப்படின்னா இங்கே வரும் 55,689. லாஸ்ட் இதில் வந்து லீஸ்ட் வேல்யூ வரும் 55,689. இதுதான் வந்து லீஸ்ட் வேல்யூவாக வரும். அண்ட் அதை கொண்டு வந்து நான் எங்கே போடுவேன்? பிஎன்எல்க்கு 55,689 போட்டால் ரிசர்வ்க்கு பேலன்சிங் ஃபிகர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்? 55,689 போயிடுச்சுன்னா 1,71,811 rupees வந்து நான் பேலன்சிங் ஃபிகருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அவ்வளோதான். ஓகே, லாஸ்ட் சம் இன் கான்ட்ராக்ட் காஸ்டிங். லாஸ்ட் சம் இதில் என்னது?
இதில் வந்து எஸ்கலேஷன் கிளைம் வந்து இந்த சம்மில் இருக்குது. எஸ்கலேஷன் கிளைம் சரி, என்ன எஸ்கலேஷன் கிளைம்னா நான் என்ன சொன்னேன், இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் ரைஸ்க்காக என்னோட கான்ட்ராக்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் எஸ்கலேஷன் கிளைம். சரி, நான் இந்த எஸ்கலேஷன் கிளைமுக்கான ஒர்க்கிங்கை மட்டும் இந்த சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மிச்சதெல்லாம் சம்மை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். தட் இஸ் இப்போ பர்சன் எஸ்கலேஷன் கிளைம் எங்கே, if material price and wage rate increased more than 2.5%, the contractee would increase the contract price by 20% of rise in material and 40% of rise in wage rate beyond 2.5% in each case. Material price and wage rate increased by 10% and 15% respectively. சரி, ஃபஸ்ட்டு லாஸ்ட் லைன்லன்னு போகலாம். மெட்டீரியல் ப்ரைஸ் அண்ட் வேஜ் ரேட் இன்க்ரீஸ்டு பை 10% அண்ட் 15% ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இப்போ மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இப்போ மெட்டீரியல் வேல்யூ எவ்வளோ, 39,400. ஸோ 110% எவ்வளோ, 39,400. இது 39,400 டைரெக்டாக எடுத்துக்கலாமான்னா இல்லை, க்ளோசிங் மெட்டீரியல் இருக்கா. ஸோ we have to minus, that is deduct, less 37,400 தான் எடுத்துக்கணும். ஸோ 110% 37,400னா 100% எவ்வளோ, 34,000. ஓகே, இதே மாதிரி வேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வேஜஸ் எவ்வளோ இருக்காங்க, 63,250 இருக்குது. இதில் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்டு ஏதாச்சும் இருக்கா, 1 செகண்ட். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் accrued 1,750 இருக்குது. சாரி 1,725 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். தட் இஸ் 64,975. அப்போ 100% எவ்வளோ இருக்கும், 64,975 into 100 by 115, which is equal to 56,500. சரி, லாஸ்ட் லைன் ஆஃப் த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி லைன் இப்போ படிப்போம். எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இஃப் மெட்டீரியல் ப்ரைஸ் அண்ட் வேஜ் ரேட் இன்க்ரீஸ்ட் மோர் தேன் 2.5%, 2.5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆனால் தான் எஸ்கலேஷன் கிளைம்க்கே வருவாங்க போல இருக்கு. ஆனால் இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே 15%. ஸோ 2.5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்தாலே எஸ்கலேஷன் கிளைம் அப்ளிகபிள்ங்கிறது தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ 2.5% ஒரு லிமிட்டாக செட் பண்ணிக்கலாம். 2.5%, contractee would increase the contract price by 20% of rise in material cost. 2.5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவர் வந்து இந்த இன்க்ரீஸ் இன் காஸ்ட்டில் 20% கொடுப்பாராமா. சரி, இப்போ 2.5ங்கிறது எவ்வளோன்னு பார்ப்போம். 34,000 into 102.5%, which is equal to 34,850. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட் எவ்வளோ, 37,400 minus 34,850. போட்டால் we will get 2,550. இதில் he will pay 20%. அதாவது 2.5 ஒரிஜினல்லேருந்து 2.5%க்கு மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதில் 20% அவர் பே பண்ண போகிறாரு. ஸோ 2.5%ங்கிறது முதல்ல எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இன்க்ரீஸ் 34,000லேருந்து 2.5% இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ ஆகும், 34,850 rupees ஆயிரும். அதுக்கும் மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு,
2550 rupees increase ஆயிருக்கு. ஸோ அதில் 20% contractee would give, that is 2550 into 20%, which is equal to 510. அதே மாதிரி இங்கேயும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். 56,500 into 102.5%. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட் 7,062.5. இப்போ இதில் இங்கே பாருங்கள் 40% ஆஃப் ரைஸ் இன் வேஜ் ரேட், 20% ஆஃப் ரைஸ் இன் மெட்டீரியல், ஆனால் இங்கே வந்து 40% ஆஃப் ரைஸ் இன் வேஜ் ரேட். ஸோ இங்கே 40%, which is equal to 2825. அப்போ டோட்டலாக அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க, 2825ம் 510, which is equal to 3335. இப்போ எஸ்கலேஷன் கிளைம்ங்கிறது எவ்வளோ வரும், 3335. மிச்சப்படி கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் எல்லாமே அப்படியே தான் வரும், எந்த சேஞ்சுமே இருக்காது, இன்க்ளூடிங் அந்த நோஷனல் ப்ராஃபிட், பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் எல்லாமே சேம். ஒரே ஒரு சேஞ்ச் என்ன, இந்த எஸ்கலேஷன் கிளைமில் இந்த ஒர்க்கிங் மட்டும் போட்டு தனியாக எடுத்து எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதுதான் எஸ்கலேஷன் கிளைமில் இருக்க ஒரே ஒரு அடிஷன். ஸோ மிச்சது எல்லாமே நார்மல் சம் தான். அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னா, இதுவும் 10,480, இதுவும் 10,480. இங்கே நோஷனல் ப்ராஃபிட் should be 20,960. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் இங்கே வந்து 60% இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் ஆன்சர். நீங்கள் இந்த இதெல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get this answer. So this is all about contract costing.